கீழே வரீங்க, கிளட்சை புஷ் பண்ணுங்க. இப்போ பிரேக்ல லைட்டா வாங்க, போதும் போதும், ரொம்ப வரக்கூடாது. அப்போ கிளட்ச் பிரேக், அவ்வளவுதான், முடியுது. அப்போ அடுத்த கியர் என்னது? பிரேக் லைன் பெடலை மாத்திட்டீங்க பாருங்க, பெடலை மாத்திட்டீங்க பாருங்க. கியர் பண்றதுக்கு முன்னாடி பிரேக் லூஸ் பண்ணிடுங்க, கிளட்சை வெளியிடுங்க. நீங்க பண்ண மிஸ்டேக் என்னது? ஸ்பீடுக்கு தான் போறோம், ஸ்பீடு போடும்போது பிரேக் தேவையில்லை. அப்போ லெக் வந்து ரைட்ல தான் இருக்கணும், ஆக்சிலேட்டருக்கு வெளியில. என்ன சொன்னா இதான் பிரச்சனை. மேலே எகிரிச்சா வண்டி பெடலை மாத்தினால அவசரப்பட்டு மாத்திரம் என்ன ஆகும்? ஸ்பீடு கொஞ்சம் கீர் மாத்தினா தானே மாற்ற முடியும். இப்போ பிரேக் வச்சிங்களே, அந்த பிரேக்கை ஸ்டேரிங்கை சுற்றிட்டு லைட்டாக பிரேக் எடுங்க, கிளட்சை கொஞ்சமாக தூக்குங்க, போதும். ஆஃப் ஆயிட்டா? இதுதான் நீங்கள் கிளட்சை சேர்த்து பிடிச்சிங்களே, முதல் பிரேக் எடுத்து சொன்னல, அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துருங்களேன், லைட்டாக ரேஸ் கொடுக்குறீங்க. இப்போ திடீர்னு கூட்டம் யாருமே இல்லை உங்கள் லைனில், ஆனால் ஒருத்தர் வராங்க. அப்போ நம்ம பிரேக்ல ரெடியூஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க பாருங்க, இந்த கையை அப்படியே பாதி கொண்டு வாங்க, ஃபுல்லாங்க அந்த கையை மாற்றிங்க கொண்டு வாங்க மேலே. ஈஸியான வேலை தான். இப்படி கொண்டு வந்துட்டீங்களா, அந்த கையை மாற்றிட்டீங்களா. இப்போ நீங்கள் செகண்ட் போகும்போது பிரேக்கில் காலை வச்சிங்க, கொஞ்சம் பயத்தில் வச்சிங்க. ஆக்சுவலாக அதை வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸ்லோ பண்ணும்போது தான் வைக்கணும். ஹை ஸ்பீடை போத வண்டி சரிங்க, நீங்கள் இன்னும் அப்படி தான் வச்சுருக்கீங்க, பயம் ஓவராக இருக்குது. பெடலில் லெக்கு வந்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ சேக் ஆகிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம அப் பண்ண அவசியம் கிடையாது. வேற இல்லை, பாதி தான் டச் ஆகணும் பிரேக்கில். எமர்ஜென்சின்னா தான் ஃபுல்லாக டச் ஆகணும் லெக்கு போய். ஃபுல் கிளச் புஷ் பண்ணிக்கணும். கிளச்சை வெளியே எடுத்துக்கோ. ஆஃப் ஆயிடுச்சா? அப்போ கியரில் இருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குன்னா வந்தாங்க, பட் இவங்களுக்கு அது ஃபஸ்ட் கிளாஸில் ஒன்றும் புரியல. இப்போ செகண்ட் கிளாஸ் நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃபைனலாக இவங்க ஓட்டுறதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபுல் கிளச் புஷ் பண்ணிக்கோங்க. கிளச்சை வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃப் ஆயிடுச்சா? அப்போ கியரில் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ கியரை ரெடியூஸ் பண்ணிட்டு கிளச்சை வெளியே எடுக்கணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணுங்க. இப்போ சாவியை கீ இருக்காங்க, கீயை ஆன் பண்ணுங்க. ரைட்டில் ஆன் பண்ணும்போது பவர்ஃபுல்லாக சவுண்ட் ஒன்று வரும், ஆன் ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் கியர் போடலாம். நல்லா ரொட்டேட் பண்ணி மேலே கையை வச்சுக்கிறேங்க. இப்போ நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கிளச்சுக்கும் அந்த ஆக்சிலேட்டரும் பிரேக் இருக்குல்ல, இந்த பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும் நான் சொல்லும்போது வரணும். இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் காலை வச்சுங்க. வச்சுட்டு கிளச்சை நீங்கள் தூக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு மில்லிமீட்டர் லெவலில் நீங்கள் ஷேக் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஷேக் ஒன்று வரும். என்ன ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் அந்த ஷேக் வர்ற வரைக்கும் லைட்டாக அப் பண்ணுங்க, மைல்டாக. பெடலில் லெக்கை வந்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ ஷேக் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம அப் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, இப்போ நீங்கள் ஃபுல்லாக அப் பண்ணிடலாம். கிளச்சை அப் பண்ணிவிடுங்க. ஆனால் பெடல் கால் மேலே சைடில் இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு, அப்படியே அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ரேஸில் கொடுங்க லைட்டாக, மைல்டாக. இந்த ரேஸ் வந்து 20 பிலோ 20, சரிங்களா? இப்போ 20 ஆயிடுச்சு. ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கிளச்சை புஷ் பண்ணுங்க. இப்போ கியர் போடுறதுக்கு வந்துட்டீங்க. செகண்ட் சைடில் போடுங்க, சைடில். ஓகேவா? இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துருங்க, கிளச்லேருந்து கால் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் செகண்ட் போகும்போது பிரேக்கில் கால் வச்சிங்க, கொஞ்சம் பயத்தில் வச்சிங்க. ஆக்சுவலாக அதை வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸ்லோ பண்ணும்போது தான் வைக்கணும். இப்போ நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம். இப்போ கிளச்சை புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணிட்டீங்களா? பிரேக்கை லைட்டாக நீங்கள் வச்சிக்கலாம் முதல்ல, அதே மாதிரி போதும். இப்போ ஃபஸ்ட்டு கியர் ஓரமாக போடுங்க, ஓரமாக போட்டிங்களா? இப்போ பிரேக் வச்சிங்கள, அந்த பிரேக்கை ஸ்டேரிங்கை சுற்றிட்டு லைட்டாக பிரேக் எடுங்க, கிளச்சை கொஞ்சமாக தூக்குங்க, போதும் போதும். ஆஃப் ஆயிடுச்சா? இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளச்சை பிடிச்சி. இப்போ நீங்கள் எப்படி டக்குன்னு தூக்குறதுனால ஆஃப் ஆயிடுச்சு இல்லை, அப்படி தூக்காமல் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே ஒரு மைண்டில் ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு வைப்ரேஷன் கொண்டு வாங்க. கிளச்சை வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பிரேக்கில் பெடலில் வைக்கக்கூடாது, காலை தூக்கிடணும். ரேஸும் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கிளச் வைப்ரேஷன்லேயே வண்டியை அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிட்டோம். மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூவ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை, மூவ்மெண்ட் ஆகலைண்டா தான் உங்களுக்கு டேஞ்சரு. ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் ரேஸ் கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரேஸ் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. கிளச்சை புஷ் பண்ணுங்கள், ரேஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. சைடில் போடுங்க, செகண்ட் சைடில். கிளச்சை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க.
இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக எடுக்கணும். அப்படியே 1 by 1 அப்படியே, புரியுதுங்களா? ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் 25 போகலாம். 25 ஆயிடுச்சா? அப்படியே ரேஸ் எடுத்துருங்க, கிளச்சை புஷ் பண்ணிடுங்க. ரேஸ் எடுத்துடணும். ஆனால் இதுக்கப்புறம் ரேஸ் இல்லை. மிடில் லூஸ் பண்ணுங்க லைட்டாக. லூஸ் ஆயிடுச்சா? மிடில் விட்டுட்டு மேலே போடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் காலை மெதுவாக எடுக்கணும். தூக்கிட்டீங்களா? இப்போ லைட்டாக ரேஸ் கொடுக்குறீங்க. இப்போ திடீர்னு கூட்டம் யாருமே இல்லை உங்கள் லைனில், ஆனால் ஒருத்தர் வராங்க. அப்போ நம்ம பிரேக்கில் ரெடியூஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? முதல்ல கிளச்சு போட்டிங்களா ஃபுல்லாக, ரெண்டாவதா பிரேக். எவ்வளோ போடணும்? லைட்டாக அந்த டச் பண்ணும்போது கியர் எடுத்துடணும். நியூட்ரல் பண்ணி சைடில் கொண்டு வாங்க, செகண்ட். ஓகேவா? இப்போ கிளச்சை வெளியே எடுத்துட்டு ரேஸ். இப்போ பொதுவாக நிறைய டிரைவிங் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் 2 daysக்கு கிளச்சு மட்டும் தான் கொடுப்பாங்க, பிரேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சை புஷ் பண்ணுங்க. வண்டி வரல இல்லையா? கிளச்சை நல்லா புஷ் பண்ணிங்களா? பிரேக் வேணாம், பிரேக் வேணாம். தேர்டு, இப்போ பிரேக் லூஸ் பண்ணிவிடுங்க, கிளச்சை வெளியிடுங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக் என்னது? ஸ்பீடுக்கு தான் போகிறோம். ஸ்பீடு போடும்போது பிரேக் தேவையில்லை. அப்போ லெக் வந்து ரைட்டில் தான் இருக்கணும், ஆக்சிலேட்டருக்கு வெளியில். புரியுதுங்களா? இப்போ ரேஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் ஸ்லோக்கு வர போகிறீங்க. இப்போ தான் லெக்கு எங்கே வரணும்? பிரேக் வரணும். ஃபர்ஸ்ட் கிளச்சுக்கு வாங்க, செகண்ட் பிரேக் லெட்டி பாருங்க, லைட்டாக போதும். இப்போ செகண்ட் கியர் எங்கே எடுப்பீங்க? நியூட்ரல் பண்ணி கட் பண்ணி செகண்ட் எடுத்துட்டீங்க. முதல்ல எது யூஸ் பண்ணா பிரேக் தான். லூஸ் பண்ணுங்க பிரேக்கை. அந்த பெடல் மாறும்போது கிளச்சை பாதி எடுக்கணும், மீதி பாதி எடுக்கணும். அப்போ புரியுதுங்களா? இப்போ லைட்டா மைல்டா ரேஸ். இந்த ரேஸ் மைல்டா இருக்கணும், கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம். பின்னாடி பாத்துக்கோங்க வண்டி. இப்ப யாரும் இல்ல தானே? நான் தேர்ட் போடலாம். இருந்தாலும் நம்ம இடத்துல நம்ம டர்னிங் வருது, அப்போ தேர்ட் வேணாம். இப்போ கிளச்சை புஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. பிரேக்ல புஷ் பண்ணாம பெடலை மாத்திக்கோங்க. இண்டிகேட்டரை மேலே தூக்கி விடுங்க, லெஃப்ட்ல தூக்கிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஓரமா போடுங்க, மேலே போட்டிங்களா? இப்போதான் வண்டி ஆஃப் ஆகும். ஏன்னா நீங்க அங்க ஆஃப் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம பிரேக் பெடலை மாத்துங்க. காலை மாத்திட்டீங்களா? ரேஸ் பண்ண வேணாம். கிளட்ச் லைட்டா பிரேக் அடிக்கூடாது. ஆனா லூஸா இருந்தா பிரச்சனை இல்லை தான். ஓகேவா? நீங்க லூஸா தான் வச்சிருக்கீங்க, அது ஓகே தான். இப்போ லைட்டா ரேஸ் கொடுங்க, லைட்டா கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? வண்டி நிக்கல, அதுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்க, அது பெட்டர் தான். இப்போ ஸ்பீடு வந்துருச்சு. ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை புஷ் பண்ணுங்க, நல்லா புஷ் பண்ணுங்க கிளச்சை. பிரேக் கிடையாது, அங்கேயே இருங்க. லெக் உங்க லெக் மாறி இருக்கு பாருங்க, லெக் மாறி இருக்கு பாருங்க, கீழே வீடியோல தெரியும். கிளச்சை வெளியேடுங்க, பாதி எடுங்க, ஒரு வைப்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் ரேஸ் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? லெக் இப்போ ஸ்பீடு கீர் போட போறோம். லெக் ஆக்சிலேட்டர் வெளியிலே இருக்கட்டும். ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, ஆக்சிலேட்டர் வெளியில லெக் இருக்கட்டும். இப்போ கிளச்சை புஷ் பண்ணுங்க. இப்போ தேர்டு கியர் கரெக்டா? பிரேக் பாருங்க, சேஞ்ச் பண்றீங்க கன்ஃபியூஸ்ல, பயத்துல. கால் வருது பாருங்க, பிரேக்ல வரக்கூடாது. கிளச்சை வெளியிடுங்க, ரேஸ் பண்ணுங்க. நான் சொன்னது டவுன் மட்டும் தான் பிரேக் வரணும். கியர் எந்த டவுன் கியர் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் தான் பிரேக் வரணும். ரேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கிளட்ச் மட்டும் போதும். ஐ மீன் கியர் இன்கிரீஸ் பண்றதுக்கு மேல போறதுக்குலாம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ கீழ வரீங்க, கிளட்சை புஷ் பண்ணுங்க. இப்போ பிரேக்ல லைட்டா வாங்க, போதும் போதும், ரொம்ப வரக்கூடாது. கிளட்சை நல்லா புஷ் பண்ணிருக்கீங்களா? இப்போ செகண்ட் காலை பிரேக்ல இருந்து லூஸ் பண்ணி கால் மாத்துங்க. அதுக்கப்புறம் கிளட்சை பாதி எடுங்க, மீட் பாதியை ரேஸ் பண்ணாம எடுங்க. போதுமா? எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ரேஸ் கொடுங்க. புரிஞ்சுதா புரியலையா? இப்போ ஸ்பீடு மேல போறீங்க. ரேஸ் நிறுத்திட்டு அங்கேயே இருங்க, கிளச்சுக்கு மட்டும் வாங்க, அங்கேயே இருங்க. ரேஸ் நிறுத்திட்டு திரும்ப வந்தீங்களே, திரும்ப வந்திருக்கீங்க. பிரேக் அதெல்லாம் வரக்கூடாதுங்கிற. கிளச்சு வெளியிடுங்க, ரேஸ் கொடுங்க. சும்மா சும்மா வச்சு என்ன பண்ண போறீங்க? ரெண்டுக்குமா கால வைப்பீங்க? அப்ப எதுக்கு தான் நம்ம போறோம்னு உனக்கு தெரியாது நமக்கு அளவு. இப்ப ஸ்லோ பண்ண போறோம். அம்மா போறாங்களா? கிளட்ச் போங்க, பிரேக்ல மாத்துங்க, பெடல் லைட்டா போதும். செகண்ட் எடுப்பீங்களா? ஸ்லோ பண்ணா செகண்ட் எடுத்துட்டு பிரேக் பெடல்ல சேஞ்ச் பண்ணும்போது ஆஃப் பெடல் இங்க ரிலீஸ் பண்ணணும். மீதி ஆஃப் அங்க ரேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்க ரிலீஸ் பண்ணிடணும். புரிஞ்சுதா? இப்ப ரேஸ் கொடுங்க. அப்படியே கிளட்ச பிடிங்க. பிரேக் தேவையில்லை. அப்படியே கிளட்ச் ரிலீஸ் பண்ணுங்க.
திரும்ப ரேஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. யாராவது குறுக்கில் வராங்கன்னா உடனே என்ன பண்ணணும், போட்டு உடனே பிரேக் லைட்டா உடனே பிரேக் அடிக்க கூடாது, லைட்டா பார்த்துட்டு அடிக்கணும். அவங்க கெப்பாசிட்டி பார்த்துட்டு ஸ்பீடு போங்க. இப்போ எவ்வளோ இருக்கு? 25. ரேஸ்ல கால் எடுத்து கால் வரக்கூடாதுங்க, திரும்ப மிஸ்டேக் பண்ணாங்க. கிளச்சு மட்டும் போங்க. தேர்டு கிளச்சை வெளியிடுங்க ஃபுல்லா டாப்பை, அப்போ ரேஸ் கொடுங்க. புரிஞ்சுதா? ரேஸ் கொடுங்க. இது மனப்பாடமா நீங்களே மனசுக்குள்ள மெமரி பண்ணிடணும், நம்ம என்னென்ன தப்பு பண்றாங்கிறத. ரைட் பண்ணா அதை ரைட்டை மட்டும் எடுத்துக்கணும், தப்பு எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம டிராபிக் கண்ணுக்கு தெரியுது, நமக்கு டவுன் தான். இப்போதான் கால் வரணும். கிளச்சை புஷ் பண்ணுங்க, பிரேக்ல காலை பெடலை மாத்துங்க. லைட்டா மாத்தினா போதும். நியூட்ரல் பண்ணி கீர் போடுறதுக்குள்ள அந்த பெடல் அப்படியே இருக்கும். அதுவா ஸ்லோ ஆகலைன்னா நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ நீங்க பிரேக் மாத்திட்டு கிளச் ஆஃப் தூக்கிட்டு மீதி ஆஃபை ஸ்லோவா தூக்குங்க. இதுக்கப்புறம் ரேஸ் தான். வண்டி இப்போ ரேஸ்ல போகுது. இப்போ அடுத்த கீர் போட போறோம். ரேஸ் ஸ்டாப் பண்ணி அங்கேயே இருங்க. கிளச்சுக்கு வாங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அங்கே தேர்ட் போட்டிங்க, திரும்ப பிரேக்ல கால் வச்சிட்டிங்களா? அப்போ ஸ்லோ பண்ணிட்டீங்க வண்டியை. தப்பு பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? தெரியாம இது பண்றப்போ ரேஸ் பண்றப்போ பிரேக்ல கால் அது வரக்கூடாது சொன்னா இல்லையா? ட்ரைனிங் சும்மா இல்லை, நான் 3 நாள் 4 நாள் தான் ட்ரைனிங் கொடுப்பேன் உங்களுக்கு. கிளச்சை வெளியிடுங்க, லைட்டாக ரேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் வண்டி ஓட்டணும். ரொம்ப நாள் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். ஸ்லோவாக ரேஸ் பண்ணுங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணி வண்டியை பாருங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. லைட்டாக ரேஸ் கொடுங்க. கொயெல்லாம் தேவையே இல்லை, புரியுதுங்களா? நம்ம ஈஸியாக தான் ஓட்ட போகிறோம் வண்டியை. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு வண்டி பிரேக் அடிக்கிறாங்க, டவுன் பண்ண போறீங்க, 1வது கீர், என்ன பண்ணுவீங்க? போயிடுங்க. கிளச் போயிட்டு பிரேக்ல லைட்டா வைங்க காலை. அந்த வைக்கும் போது 1வது கீர் என்ன பண்ணுவீங்க? லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு பிரேக் அங்க லைட்டா லெக் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்ச லைட்டா எடுக்கணும். ஏன்னா வைப்ரேஷன் அடிக்கும் வண்டி. லைட்டா மூவ் பண்ணுங்க. லைட்டா போதும். இப்போ கிளச்ச பிடிங்க. டர்ன் பண்ண போறீங்க. பிரேக்லயும் டர்ன் பண்ணலாம், ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்லயும் டர்ன் பண்ணலாம். ஆனா இருந்தாலும் பிரேக் பெடல்ல சேஞ்ச் பண்ணலாம் லைட்டா. இது டர்னிங்க்கு. இப்போ கிளச் லைட்டா லூஸ் பண்ணுங்க. ஜெர்காச்சா? அப்போ ரொம்ப மெதுவா லூஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் போட போறீங்க. ரேஸ் பெடல் அங்கேயே இருங்க. கிளச்சுக்கு வாங்க. ரேஸ் பெடல்ல ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் கிளச்ச வெளியிடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலை ரேஸ். இப்போ ஸ்டாப் பண்ணணும். கிளச்சை புஷ் பண்ணுங்க. பிரேக் பெடலுக்கு வந்துருங்க. லைட்டா ஸ்டாப் பண்ண போறீங்க, புரியுதுங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் நடுவில். இப்போ கீர் இது. அவ்வளோதான். சரி, வேற என்ன உங்களுக்கு சொல்லி தரணும்? எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணணும், நேரா தான் போதா? அதான் கரெக்ட் தான் நீ சொல்றது. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எதுக்கு நான் உங்களுக்கு அப்படி கொடுத்தேன் அப்படின்னா, நான் எல்லாமே கொடுத்துருவேன். கிளச்சு, பிரேக் கண்ட்ரோல் போய் உங்களுக்கு கொடுத்தேன்ல, அதே மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் கிளச்சை மட்டும் இன்னைக்கு ஓட்டுங்க அப்படிம்பாங்க. அப்படி ஓட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் கிளச்சு ஓட்டுற மாதிரியே இருக்கும். பிரேக் ஓட்டினா கன்ஃபியூஸ் ஆகிடும். நானே கிளச்சை பிடிச்சி கீர் போட்டோம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால பேசிக்கில் நான் கண்டினியூவாக ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு கிளச்சும் கொடுப்பேன், பிரேக்கும் கொடுப்பேன், ஆக்சிலேட்டும் கொடுப்பேன், கீரும் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ பெல்ட் போடுங்க. கரெக்ட் தான், போடுங்க. இப்போ கிளச்சை நல்லா புஷ் பண்ணுங்க. கிளச்சை புஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் லெக்கை ஆக்சிலேட்டருக்கு வெளியில் வைக்கலாம், அல்லது பிரேக் மேலேயும் வைக்கலாம். ரெண்டுக்கு நடுவில் காலை வச்சுட்டு லெக்கை மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணணும். கால் இருக்கிற இடத்துலலாம் இருக்கும். நமக்கு தேவை எதுவோ அதுக்கு போகிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கியர் நல்லா ஒதுக்கிட்டு மேலே போடுறீங்க. ஸ்டேரிங்கை கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் இருக்கான்னு செக் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் இருந்தால் டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணிட்டீங்க. ஆமாம், ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரேஸ் பண்ணக்கூடாது, கிளச்சை மட்டும் நீங்கள் அப் பண்ணணும். அதுக்கு இடையில நீங்கள் பிரேக்கில் ரேஸ்லேயும் வைக்காதுங்க, காலை பிரேக்லேயும் வைக்காதுங்க. அப்படி டேக் பண்ணி மேலே வைங்க. சரிங்களா? லைட்டாக இப்போ கிளச்சை லூஸ் பண்ண போகிறீங்க.
வண்டி வைப்ரேஷனில் கொஞ்சம் நவலும் வண்டி. அதுக்கப்புறம் அதை லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. அது வரைக்கும் எடுங்க, நவலுது. இது இவ்வளோ தான் பிடிச்சிக்கிறோம். ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளச் பெடலை ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரேக் வராமல் ரேஸ்க்கு போங்க. பெடலு லெஃப்டில் பிரேக் இருக்குது, ரைட்டில் ரேஸ். புரியுதுங்களா? இப்போ ரேஸ் போங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே இருங்க. கிளச்சுக்கு வாங்க. எதுக்கு அங்கேயே இருக்கணும்? கியர் சேஞ்ச் பண்ணுறோம். கியர் டவுன் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணுறோம். கிளச்சை வெளியே எடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பெட்டராக இருக்கணும். இப்போ ரேஸ் கொடுத்துட்டே பார்க்கணும். சப்போஸ் இவர் வராரா, அப்படியே கிளச்சுக்கோங்க, திரும்ப பிரேக் வாங்க. இப்போ வண்டி ஸ்லோவாகுதா, பிரேக் வாங்க. ஏன் அங்கே மாற்றிட்டீங்க காலை? கியர் பண்ணாதான் போகணும் நீங்கள். இப்போ போங்க மெதுவாக. ரேஸ் போக தேவையில்ல, கிளச்சை மட்டும் தூக்குங்க. அவ்வளோதானே? இப்போ ரேஸ் போங்க. இண்டிகேட்டர் லெஃப்டில் போடுங்க. என் சைடு மேலே தூக்கி விடுங்க. ரேஸ் லைட்டாக கொடுங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சம் மெதுவாக. இப்போ திருப்பி போகிறோம். பிரேக் வேணாம். பிரேக் போட்டிங்கன்னா நின்றுடும் வண்டி. வண்டி சுற்றுங்க, ஒரு சுற்றிட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த கையை மாற்றுங்க. இப்போ கிளச்சை பாதி தூக்குங்க, இந்த கையை கீழே வைங்க, பாதி தூக்குங்க, போதும். வண்டி மூவாதா? இப்போ ரேஸ் கொடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பயந்து பிடிக்கிறீங்க நீங்கள். அந்த பயம் வரக்கூடாது. புரியுதுங்களா? ரேஸ் கொடுக்கலாம். மேலே ஏறும்போது அதிகமாக கொடுக்கணும். செகண்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கு என்ன ஞாபகம் மறதியா? கிளச் விளையாடுங்க, ரேஸ் கொடுங்க. பேசிக் 2-3 கிளாஸ் மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர்னா நீ அதுக்குள்ளே தான் நீங்கள் கேட்ச் பண்ணணும். நாளைக்கு வரும்போதே நீங்கள் வரும்போது அந்த திங்க் பண்ணி தான் வரணும். ட்ரைனர் நமக்கு 3 கிலோமீட்டர் தான் கொடுப்பாரு, அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. டவுட்ஸ் இருந்தால் யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா சேனலும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ ஸ்பீடு போகிறோம். கிளச்சு மட்டும் போயிட்டு எதுலேயுமே கால் வைக்கக்கூடாது. 3 போட்டிங்களா? கிளச்சை வெளியே எடுத்துட்டு இப்போ செகண்ட் கிளாஸில் நீங்களே கீர் போட்டிங்க. இப்போ மாடு வருதா, கிளச்சை புஷ் பண்ணுங்க. பிரேக்கு மாடுக்கு தகுந்த மாதிரி பிரேக்கு கொஞ்சமாக வைக்க போகிறீங்க. அதுக்கு இடையில செகண்ட் எடுங்க. எடுத்துட்டீங்களா? 4th இது. இப்போ காலை வேகமாக எடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஸ்பீடு அதிகமாக இருக்கும், மெதுவாடும். இப்போ ரேஸ் கொடுங்க. நான் நேற்று கீர்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நீங்கள் நானே பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும், அப்போ தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 1 பிடிச்சிட்டீங்க கீர் போடுறத. பார்த்தீங்களா? செகண்ட் கிளாஸில் நீங்களே கீர் போடுறீங்க. அதான் வேலை. பேசிக்கே நம்ம கஷ்டமாக இருந்தால் கூட கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதை எது பிரேக்கு, எது கிளச்சு, எது கீரு. கிளச்சை பிடிச்சாதான் கீர் போடணுமா. இப்போ வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டணும். அதுக்கு முதல்ல கிளச்சு, ரெண்டாவதா பிரேக்கா ஒரு அழுத்தணும் லைட்டா. அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிட்டு அந்த பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு தான் நியூட்ரல் பண்ணணும். செகண்ட் கியர் போட்டு சைடில் பிரேக்ல பெடல் மாறுது உங்களுக்கு. அப்படி மாறக்கூடாது. கீரை மாற்றினதுக்கு அப்புறம் தான் காலையே மாறணும். புரியுங்களா? சரி, கடலை மாறிச்சுன்னா ரேஸ்க்கு போயிடுவீங்க நீங்க. மெதுவாக போங்க, மெதுவாக போங்க, மெதுவாக போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம், போகலாம். ரேஸ் பண்ணுங்க. இப்போ செகண்டில் நீங்கள் போகிறீங்க, 20 கிலோமீட்டரில் போகிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடம் வளையிற இடம் வந்துச்சு. முதல்ல நமக்கு கிளச்சு போயிடுச்சா. ரெண்டாவதா பிரேக்கு கொடுக்கும்போது கீரை மாற்றணும். எத்தனை கீரு? 1வது கீரு ஓரமாக மேலே. புரிஞ்சுதா? மாற்றிட்டீங்களா நீங்களே? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பிரேக்கை தூக்கும்போது கிளச்சையும் சேர்த்து தூக்க போகிறீங்க. தூக்குறீங்களா? இடம் வந்துடுறேன். இப்போ 5 நிமிஷம் வந்து கிளச்சை தூக்குங்க லைட்டாக. தூக்கிட்டீங்களா? இப்போ லைட்டாக ரேஸ். புரிஞ்சுதா? இப்போ ரேஸ் வந்துருச்சு. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி அங்கே இருங்க. கிளச்சுக்கு வந்துடுங்க. செகண்ட் பிரேக் வரக்கூடாது. அவங்க அந்த மாதிரி வரீங்க பாருங்க. கிளச் வெளியிடுங்க. இது எல்லாமே மேலே ஏறுறது. 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி. புரியுதுங்களா? அப்பார்ட்மெண்ட்டில் மேலே பண்ணி என்ன பண்ணுவீங்க? பிரேக் வைக்கக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்லேயே கீழே வந்தீங்கன்னா பிரேக் வைக்கணும். அப்படி சொன்னால் புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரியுது சார்.
இப்போ அப்பார்ட்மெண்ட் 3ஆவது மாடிக்கு போறீங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, அங்கேயே இருங்க. கிளச்சுக்கு மட்டும் போய் கீரை மாத்துங்க. 3ஆவது கீர் 1 இது மிஸ் ஆச்சா? அப்போ நடுவில் விட்டு தான் மாற்றணும். கிளச்சை வெளியிடும், ரேஸ் கொடுங்க. இப்போ 3ஆவது மாடிலேருந்து 2ஆவது மாடிக்கு வர போறீங்க. என்ன பண்ணுவீங்க? கிளச்சுக்கு வாங்க, பிரேக் பார்த்து வாங்க. வந்துட்டீங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? 2ஆவது மாடி செகண்ட் கீரை போடுங்க. எப்படி போடுவீங்க? நடுவில் வந்து சைடில் வந்து செகண்ட். 2ஆவது மாடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வந்த பிரேக் இருக்குல்ல, அந்த லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும், பார்த்துட்டு கொடுக்கணும். வண்டி இருந்தால் கொடுக்கக்கூடாது. வண்டி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அந்த பிரேக்கை லைட்டாக மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளச்சை மூவ் பண்ணணும். ஃபைனலாக தான் நீங்கள் ரேஸுக்கு போகிற வேலை. இப்போ 3ஆவது மாடி போறீங்க செகண்ட்லேருந்து. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சுக்கு போங்க. மிடில் வந்து 3rd ஃப்ளோர். முடிஞ்சதா? கிளச்சை வெளியே எடுக்கிறீங்க, ரேஸ் கொடுக்குறீங்க. அப்போ செகண்ட்லேருந்து 3rd ஃப்ளோர் போகிறதுக்கு ரேஸில் மட்டும்தான் லூஸ் பண்ணி வச்சிங்க, பிரேக் வரல. இப்போ 2nd ஃப்ளோருக்கு வர போறீங்க. கிளச்சுக்கும் பிரேக் வாங்க. புரிஞ்சுதா எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு? டவுனுக்கு இது செகண்ட் சைடில். முடிஞ்சுதா? அப்போ வேலை முடிஞ்சுது. 2 கிளாஸ்லையும் கற்றுக்கலாம், 5 கிளாஸ்லையும் கற்றுக்கலாம். ஸ்டேரிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு பேசிக்கு எதுக்கு பிரேக் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு கிளச் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு கீர் போடுறாங்க தெரியணும். இப்போ 3rd ஃப்ளோர் போகிறீங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அவ்வளோதான், முடியுதா? நீங்களே போட்டீங்க, நான் சொல்லி கொடுத்தா. வேற என்ன? ஃபோர்த் வேணாம். இப்போ டிராஃபிக் இருக்கா? 2nd ஃப்ளோர் வரலாமா? அப்போ கிளச்சுக்கும் பிரேக் வந்துட்டு, பிரேக் இருந்துட்டு தான் கிளச்சில் கீரை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ரோடை பார்த்துட்டு கீர் முடிஞ்சாதான் நம்ம காலை வெளியே வரும். அது வரைக்கும் இடையில கால் வரக்கூடாது. லூஸ் வேணா பண்ணிக்கலாம். பிரேக்ல வச்ச காலை அதிகமா இருக்குன்னா லூஸ் பண்ணிக்கலாம். ஆனா காலை மாற்றக்கூடாது. மாத்தினா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ ரோடு ஃப்ரீயா இருக்கா? ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. 3ஆவது மாடி அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஈஸியான ஒர்க் தான். கஷ்டமானு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான், ஈஸின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இப்போ 3ஆம் மாடி நல்லா தெரியுது. 3ல போறீங்க, அங்க என்னது நமக்கு தேவைப்படுது? 2nd ஃப்ளோர் தேவைப்படுது. அப்போ கிளச்சு பிரேக் அவ்வளோதான், முடியுது. அப்போ அடுத்த கீர் என்னது? பிரேக் லைன். பெடலை மாத்திட்டீங்க பாருங்க, பெடலை மாத்திட்டீங்க பாருங்க கீர் பண்றதுக்கு முன்னாடியே. என்ன சொல்றேன்னா இதான் பிரச்சனை. மேலே எகிரிச்சா வண்டி பெடலை மாத்துறதுனால. அவசரப்பட்டு மாத்தினா என்ன ஆகும்? ஸ்பீடு குறைஞ்ச கீர் மாத்தினா தானே மாற்ற முடியும். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டில் போட்டிங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகணும். இப்போ தான் காலை மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா வண்டி இடிக்க ஆரம்பிச்சிடும். காலை எடுங்க, ரேஸ் கொடுங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச் புஷ் பண்ணுங்க. சைடில் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லெக்கு, பிரேக்கில் உள்ள லெக்கு எங்கே போகணும்? ரேஸ் போகணும். உங்களுக்கு ரெண்டும் சேக் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு மேடமுக்கு அப்படியே தான் பண்ணிச்சு. அது பண்ண தான் செய்யும். 2nd கிளாஸ் இல்லை, நாளை கழிச்சுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு டவுனு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரீங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க? லைட்டாக போடணும். அந்த பிரேக்கும் நிற்கிற மாதிரி நிற்கணும். வண்டி ஃபர்ஸ்ட்டு ஓரமாக வண்டி நிற்கிற மாதிரி நிற்கணும். இன்னும் நிற்கல. இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி நம்ம எதை எடுக்கணும்? முதல்ல பிரேக்கு. புரியுதா? அடுத்து எதை எடுப்பீங்க? அதுக்கு முன்னாடி பிரேக்கும் கிளச்சையும் சேர்த்து பிடிச்சிங்களே. முதல் பிரேக் எடுக்க சொன்னல, அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துருங்களா? கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீர் போட்டிங்களா? போட்டிங்க. அப்போ கீர் போட்டிங்க, வண்டி மூவ் பண்ணணும். எதுமா முதல்ல எடுத்தீங்க? பிரேக் எடுக்க பாருங்க, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. அவங்களும் 2nd கிளாஸ் தான். புரியுதா? இப்போ மூவ் பண்ணணும். எதை முதல்ல எடுப்பீங்க? லைட்டாக எடுத்து காட்டுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே காலை எடுத்துட்டு தான் ரேஸ் கொடுக்கணும். தவிர அதை எடுத்துட்டுமே கண்டிப்பாக ரேஸ் கொடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்க, எவ்வளோ எடுத்துருக்கீங்க? போகிறதுக்கு எடுத்துருக்கீங்க, முழுமையாக எடுக்கல. முழுமையாக எடுங்க. இப்போ ரேஸ் கொடுங்க. ரேஸ் கொடுங்க.
இப்போ 20 வந்துச்சா, ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து என்னது, செகண்ட் சைடில் போடுங்க. சைடில் அதே கால் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரேஸு. அது வரைக்கும் ரேஸ் பெடலில் சும்மா நிற்கும் அப்படியே. இப்போ வண்டியை ஸ்லோ பண்ண போகிறீங்க. இண்டிகேட்டர் மேலே போடுங்க. லெஃப்டில் கிளச்சுக்கு போயிடுவீங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் எதுக்கு வருவீங்க? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரதான் தான். பிரேக் எவ்வளோ வருவீங்க? டச் பண்ணிட்டு மைல்டாக. அந்த கேப்பில் இதை பண்ணிடணும். அடிக்கலாம். அந்த கேப்பில் என்ன பண்ணணும்? இதை செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு மாற்றணும் ஓரமாக. இப்போ இவங்க இருக்காங்க, அதனால நிற்கிறீங்க நீங்கள். கொஞ்சம் அவங்க பின்னாடி போய் நிற்கணும் அப்படின்னா கிளச்சை மட்டும் லூஸ் பண்ணணும். ஆனால் ரேஸில் கால வைக்கக்கூடாது இந்த டைமில். அவ்வளோதான், அப்படியே போட்டோம், கொஞ்சம் நேரம் போட்டோம். இப்போ காலை வெளியெடுத்தோம். ரேஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேரிங்கை சுற்றணும், அப்படி தானே? இங்கே பாருங்கள், இந்த கையை அப்படியே பாதி கொண்டாங்க ஃபுல்லாங்க. அந்த கையை மாற்றி இங்கே கொண்டாங்க மேலே. ஈஸியான வேலை தான். இப்படி கொண்டு வந்துட்டீங்களா, அந்த கையை மாற்றிட்டீங்களா. இப்போ இந்த கையை எடுக்கும்போது அந்த கையை மாற்றுங்க. மாற்றுங்க கையை. கிளச்சை வெளியேடுங்க. ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இப்போ செகண்ட் கியர் ஓரமாக போடுங்க. கிளச்சை வெளியேடுங்க. அதே மாதிரி தூக்குங்க. தூக்கி முடிச்சாதான் அங்கே வேலை. எங்கே வேலை? ஆக்சிலரேட். அது வரைக்கும் அது டம்மி தான், புரியுதா? ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. 25 கொடுங்க. இப்போ 25 வந்துச்சு. எதுக்கு முதல் வேலை? அது கிளச்சு ரேஸ் ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கீர் போட்டுட்டு ரேஸில் காலை வைக்கணும். ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் மெதுவாக கொடுங்க. ஸ்டேரிங் மட்டும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. மெதுவாக பிடிக்கணும், லூஸாக வைக்கணும். ஸ்டேரிங்க கொஞ்சம் மெதுவாக வைக்கணும். ரேஸ் ஸ்டாப் பண்ணணும். ஹை ஸ்பீடாக போகுத வண்டி. ஸ்டேரிங்க நீங்கள் இன்னும் அப்படி தான் வச்சுருக்கீங்க. பயம் ஓவராக இருக்குது. நமக்கு டேர்ன் பண்ண வேணாமா? எதாவது டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி டைட்டாக பிடிச்சிருந்தா வண்டி ஸ்டேரிங் நம்ம எப்படி இழுப்போம் அதே மாதிரி டைட்டாக இருப்போம். அப்போ லூஸாக வச்சுருந்தீங்கன்னா டேனுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் போங்க, ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. பார்த்து கொடுங்க. இந்த இடத்துல இப்போல்லாம் தேர்டில் தான் போயிட்டு இருக்கு வண்டி, புரியுதுங்களா? போங்க, தேர்ட்லேயே போங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக போங்க, காட்டுறேன். ஃபாஸ்ட்டாக போங்க. இப்போ ஃபோர்த்து போட போகிறோம். ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. கிளச்சுக்கு போயிடுங்க. கால் உங்களுக்கு எட்டி பார்க்குது. இந்த கில்லி வந்து ஏதாவது வடை வச்சா கூண்டுக்குள்ளே வந்து எட்டி பார்க்கும், அந்த மாதிரி பண்ணுது, புரியுதா? கால் இப்போ கிளச்சு பிடிங்க. பிரேக்கில் வச்சுட்டு தேர்ட் எடுங்க. தேர்டுக்கு பிரேக்கில் வைக்க சொன்னாங்க. லைட்டாக கால் வைக்கலையே. உங்கள் கால் என்ன இப்படி படம் பார்க்குது? விரலில் படம் பார்க்கணும், கிளச்சில் பெடலில், புரியுதா? செகண்டுக்கு வாங்க. பிரேக் லைட்டாக செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியரு. பிரேக்லிங் பெடல் எடுங்க. கிளச் பெடல் எடுங்க. நீங்கள் பிரேக் பெடலில் காலோட சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படியே வைக்கக்கூடாது, அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. கீழ் பகுதி வைக்கணும். இப்படி வைக்கணும், கீழ் பகுதியை. விரலில் பாதி தான் டச் ஆகணும். பிரேக்கில் எமர்ஜென்சின்னா தான் ஃபுல்லாக டச் ஆகணும். லெக் போய் நம்ம ஸ்லோவாக மாற்ற போகிறோம்னா கீழ் பகுதி மட்டும் தான் டச் ஆகணும். கிளச்சை பிடிங்க. பிரேக்கில் அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே நியூட்ரல் பண்ணுங்க.